தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins on Flick. This is me Sandhya and this is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மூவியோட டைட்டில் டீசர் தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், அந்த மூவியை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேரிங் அப். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ட் அதித்தி சங்கர். இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி ஒரு மூவி வந்து இப்போ டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மூவி பேர் வந்து ஒன்ஸ் மோர். ஓ, ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமா இளையராஜா பிடிக்குமா? ஹாரிஸ் ஜெயராஜ். சங்கர் பிடிக்குமா மணிரத்னம் பிடிக்குமா? கே பாலச்சந்தர். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? நோ மேரேஜ். கொஞ்சம் செல்லம்மா சட 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 மணியன வந்து கண்ணம்மா. ஸோ டீசர் டைட்டில் டீசர் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒரு அந்த லவ் ஸ்டோரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. பட் யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான். நிறைய படத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மைபி அவர் இன்னும் கொஞ்சம் ஜாலி டைப்பாக இருக்கும். அண்ட் ஃபீமேல் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஆடமெண்ட்டாக ரொம்ப இது இருக்கிற மாதிரி ஒரு டைப்பாக இருக்கும், ரிசர்வ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவரோட டேஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதித்தி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ரியல் கேரக்டராகவே நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை இன்டர்வியூஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஜாலியாக பேசிட்டு இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே அவங்களோட ரியல் கேரக்டராக அவங்க அப்படியே பேசுகிற மாதிரி தான் எனக்கு பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சது. உனக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஸ்டோரி பாக்குறப்போ ரெண்டு பேருக்கு லைஃப்ல நடக்கிற ஒரு விதம் தான் நினைக்கிறேன். அதுலயே மேரேஜ் அப்புறம் லவ் மாதிரி அதான் லவ் ரொமான்டிக் மூவி மாதிரி தான் தெரியுது. அண்ட் அவங்களே சொல்லிருக்காங்க வேலண்டைன்ஸ் டே 2025 ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் a love story. ஒன்ஸ் மோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்சியான டைட்டில் தான். ஆல்ரெடி நம்ம தளபதியோட மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இனியும் வந்து தளபதியோட பேர்ல இருக்கே அப்படின்னு சொல்லி இன்னி கூட கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாகும். ஸோ பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோ. ஸோ அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூவி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம வந்து நிறையா சோஷியல் மெசேஜஸ், ஆக்ஷன் மூவிஸு, ஸோ அந்த மாதிரி வில்லனிசம், ஹீரோயிசம், ஸோ அந்த மாதிரி நிறையா நம்ம காமிச்சிட்டோம். பட் நல்ல ஒரு லவ்வாக எனக்கு தெரிஞ்சு லவ் டுடே நல்லா இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு கனெக்ட் ஆச்சு. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும்ட்டு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சந்தியா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு பேர் அப் தான். அது எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரா இது சம்மந்தமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலா பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அதித்தி தெரியும், சும்மா பேசிக்கிட்டே காமெடி பண்ணிட்டு ஜாலியா அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் அர்ஜுன் தாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரிசர்வ்டா, ஒரு போல்டா, அவர் வாய்ஸே நம்மளுக்கு பயங்கர ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஜெல்லாக போகுது, இது எப்படி செட் ஆகும்னு எனக்கு தெரியலன்னு நான் யோசித்தேன். ஆனால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக டிரெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸ் ஆஃப் கேஸ்டிங் தான். அண்ட் நிறைய பேர் வேறு யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்றது இனி ரிவீல் ஆகலை, எங்களுக்கும் தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் பார்க்குறப்போ நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நம்மளுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் February 14th ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த டீசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த டீசர் பார்க்குறப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? அண்ட் இந்த பேரிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க
ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் அதை மறக்காமல் சொல்லுங்கள். உடனே பண்ண முடியலனாலும் எப்பயாவது கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நாங்கள் ரியாக்ட் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிருக்கோம், இனிமேலும் அப்படி தான் பண்ணுவோம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். இதே லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அது நீங்கள் கொடுப்பீங்க, நம்பிக்கை இருக்கும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. பாய்.